ஹாய் மக்களே. ஒரு நாள் ஒரு பையன் வந்து அவங்க அப்பாட்ட போய் சொன்னானா, அப்பா எனக்கு பயங்கர கோவமாக வருது, அந்த கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல, ஸோ நீ எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு. உடனே அப்பா என்ன பண்ணாரான், ஒரு 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 சாக்கு பை மாதிரி ஒரு சின்ன பேக் ஃபுல்லாக ஆணி அவன் கையில் கொடுத்தாரான். கொடுத்துட்டு, மகனே உனக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ நீ என்ன பண்ணு, நம்ம வீட்டு வாசலில் உள்ள அந்த காம்பவுண்டில் போய் உனக்கு எத்தனை தடவை கோவம் வருதோ அத்தனை தடவை டெய்லி ஆணி அடி அப்படின்னாரான். ஸோ மொதல் நாள் போனானோ ஒரு 100 ஆணி சகட்டு மேனிக்கு அடிச்சுட்டு வந்துட்டானான். அப்புறம் 2வது நாள் அது பார்த்தா அப்படியே ஒரு 60 ஆச்சான். 3வது நாள் அது அப்படியே ஒரு 30 ஆச்சு. ஸோ இப்படி நாட்கள் போக போக அந்த ஆணி அடிக்கிறது வந்து அவனுக்கு கம்மியாகிட்டே வந்தது. ஒரு ஸ்டேஜில் அவன் எந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டான்னா, கோவப்படுறத விட ஆணி அடிக்கிறது அவனுக்கு கஷ்டமான மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணிட்டான், நம்ம ஆணி அடிக்காமல் இருக்கணும், கோவப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பழகிக்கிட்டான். இப்படி ஒரு சில வாரங்கள் கடந்தவுடனே அப்பாட்ட போய் சந்தோஷமாக சொல்லியிருக்கான், அப்பா பாரு, நான் கடந்த ஒரு 2-3 நாளாகவே நான் சுத்தமாக கோவப்படுறதே கிடையாது, என்னோடய கோவத்தில் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன், இப்போ நான் ஆணியே அடிக்கலைன்னு அப்பா ரொம்ப சந்தோஷத்தோடு சொல்லியிருக்கானா. சரி மகனே, இப்போ நீ அடுத்த இன்னொரு ஒன்று பண்ணு, ஒரு நாளைக்கு நீ எத்தனை தடவை கோவத்தை கட்டுப்படுத்துகிற கண்ட்ரோல் பண்ணுறியோ அத்தனை தடவை நீ அடித்த ஆணியை ஒவ்வொன்றா பிடுங்கு அப்படின்னாரான். உடனே சரி, அவன் அதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி டெய்லி எத்தனை தடவை அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறானோ அத்தனை தடவை ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கி ஒரு வீக்கில் எல்லா ஆணியும் பிடுங்கிட்டான். பிடிச்சவொடனே அவனுக்கு பயங்கர சந்தோஷம், அப்பாடா நம்ம இப்போ கோவப்படுறதே இல்லைப்பா, கோவப்படுறதே நிப்பாட்டியாச்சு. ஸோ தகப்பன்ட்ட போய் சந்தோஷமாக சொல்லியிருக்கான், அப்பா பாத்தியா செவுத்தில் உள்ள எல்லா ஆணியும் பிடுங்கிட்டேன், இப்போ நான் கோவமே படுறதில்ல, ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே அப்பாவும் சொல்லியிருக்காரு, ரொம்ப சந்தோஷம் என் பையன் கோவப்படாமல் இருக்கிறது. பட் ஒரே ஒரு விஷயம் கவனிச்சியா, நீ அந்த வால் பாரு, நீ அந்த செவுத்தில் நீ அவ்வளோ ஆணி அடிச்சிருக்க, அந்த ஆணி எல்லாம் பிடுங்கிட்ட, விச் இஸ் குட். பட் நீ அந்த ஆணி அடித்ததுடைய ஓட்டை பற்றியா, அந்த செவுத்தி அழகான செவுத்தி எவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்குன்னு. ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் கோவப்படுறப்ப எதிரில் உள்ளவங்களுடைய மனசை நம்ம இந்த மாதிரி தான் டேமேஜ் பண்ணுறோம். ஸோ அவங்கள்ட்ட நீ எத்தனை தடவை சாரி கேட்டாலும் அந்த செவுத்தில் உள்ள ஆணியை பிடுங்குற மாதிரி நீ அவங்கள்ட்ட எத்தனை தடவை வேணாலும் மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் அந்த ஆணி அடித்ததனுடைய அந்த வடு, அந்த ஓட்டை அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, கோவப்பட்டு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறமா அது ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கோவப்படாமலே இருந்துருவோம். கோவப்படாமல் இருக்கணுமா, பேச்சை குறை.